ஏங்க திருப்பூர் மலைங்க யாருக்கா சொல்ல சிக்கிதான் மலை சொல்லி யார் சொல்லுது சிக்கிதான் மலை சொல்லி திருப்பூர் மலை ஓவட்டும் கும்பிட்டோம் ஆளு படி விடக்கூடாது சொல்லிக்கலாம் ரத்த படிக்கு வரக்கூடாது. இது சைவ வழிபாடோட கோயில் வந்து இவர் நம்ம வணங்குற கடவுளை கும்பிட முடியாம தடுத்து. ஆனா எந்த விதத்துல நான் ஒன்றும் புரியல எனக்கு. 148 மொத்தமாக தான் வரக்கூடாது, தனிப்பட்டு ஒரு ஆளா வரலாம்ல. அதே அலோடு பண்ண மாட்டேன்றாங்க. மத அரசியல் பண்றாங்க. அடுத்த ஓட்டு வங்கி மத அரசியலுக்கு அவங்களுக்காண்டி ஓட்டு வங்கிக்காண்டி ரொம்ப ரொம்ப ஒரு மத அரசியல் ரொம்ப தவறான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தவறு. எங்க சாமியை கும்பிடுறதுக்கே எங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. உள்ள போனா நீ நான் பேசுறாங்க, நீ போங்க போங்க அப்படின்னு ஒருமையில பேசுறாங்க. ரெண்டு சமுதாயம் நல்லபடியா போய்க்கு ரெண்டு மதத்தும் நல்லா போய்க்கிருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, ரெண்டு ஊருக்காரங்களும் சேர்ந்து முடிச்சு அதை முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு போய் நவாஸ் கனியை கூட்டு வரான், உள்ளூர்காரங்க வரான், தேவலாம் இந்த முஸ்லீம் இயக்கம் நிறைய வருது. மைனாரிட்டி பெருசா மெஜாரிட்டி பெருசா நீங்களே சொல்லுங்க. வந்து அதிகாரத்துல உச்சத்துல பிரியா வச்சு மலையை சாப்பிட்டு விட்டு வேடிக்கை பார்த்தவர் அவர் எதுக்கு திருப்பூரத்துக்கு அவருக்கு நாங்க சம்மந்தம் இருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா ஒரு தமிழ் கடவுளான முருகனை கும்பிடுற கூட உரிமை இல்ல. ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி கும்பிட வேண்டிய நிலைமையில இந்த தமிழ்நாட்டு இந்து மக்களை வச்சிருக்கிறான் இந்த கேடுகட்ட ஸ்டாலின். திருப்பரங்குன்ற மலை மேல வந்து மாட்டுக்கறி தின்ன நவாஸ்கனி அடுத்த முறை நிக்க கூடாது. நின்னா இந்து மக்கள் ஓட்டு எனக்கு வேண்டான்னு தைரியமா சொல்லணும். தமிழக அரசு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி காவல்துறையை வச்சு ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது காவல்துறையா இல்ல தமிழக அரசுக்கு ஏவல் துறையான்னு தெரியல. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இந்துக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்றும் அங்கு 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்து முன்னணி தலைவர்கள் மற்றும் பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா உள்ளிட்ட பலரும் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்ட நிலையில் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் உச்சகட்ட பரபரப்பு நிலவியது. அங்கு தடை உத்தரவு இருப்பதால் ஊர் பொதுமக்கள் கூட நடமாட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பேரணி நடத்த மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது எவ்வாறு என்று பாஜகவினர் குரல் எழுப்பியிருந்தனர். மேலும் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இன்று மாலை பழங்காநத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியிருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல் முழக்கங்கள் விண்ணை பிளக்க திருப்பரங்குன்றத்தில் பல பரபரப்பான நேரடி காட்சிகளோடு களத்தில் இணைகிறார் நமது நிருபர் கௌதம். ஒரு லைசன்ஸை காமிச்சு ஒரு ஆதார் காப்பி காமிச்சு யாரும் விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? உள்ளூர்க்குள்ளாங்க லீவ் ஆஃப் டே லீவ் போட்டதுன்னு சொல்றான். அப்புறம் அதே மீறி வரக்கூடாது போகக்கூடாது நாங்க போறது என்ன பண்றது? உள்ளூர்காரங்க எங்க போறது? இது ரெண்டு மதத்துக்கு இல்ல, காவல்துறை அரசாங்கம் ரெண்டு தான் தப்பு பண்ணிக்கிருக்கு. ஏங்க திருப்பூர் மலைங்க யாருக்கா சொல்ல சிக்கிதான் மலை சொல்லி யார் சொல்லுது சிக்கிதான் மலை சொல்லி திருப்பூர் மலை அங்க அவர் இறந்து போனாரு. அதை இது பண்ணிருக்காங்க. நாங்க அவங்கள வழிபாட சொல்ல இது பண்ண சொல்லல. ஓவட்டும் கும்பிட்டோம் ஆளு படி விடக்கூடாது சொல்லிக்கலாம். ரத்த படிக்கு வரக்கூடாது. இது சைவ வழிபாடோட கோயில் அது எதுக்கா திருப்பூர் விருதுநகர் எம்பி என்ன பண்ணாரு, நம்ம மதுரை எம்பி என்ன பண்ணாரு, சூமாட்டேஸ் என்ன பண்ணாரு, மாநில என்ன பண்ணாங்க, திருப்பூர் சட்டமன்ற இவரு ராஜ்யசபா என்ன பண்ணாரு, இந்த இருக்க தளபதி வீடு வடக்கு மாவட்ட எம்எல்ஏ இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, பேரிகார்டு போட்டப்ப பாதுகாப்புக்கு போராடினாரு. வடக்கு தொகுதி எம்எல்ஏ வந்திருந்தாரு, தலைவர் வந்திருந்தாரு. மத்தவங்க எங்க போனாங்க? நவாஸ்கனி ராம்நாட்ல இருந்து இவருக்கு இங்க வேலை இருக்கு, மணப்பாடு எம்எல்ஏ இங்க வரக்கு இங்க வேலை கட்டி இருக்கு. ஏங்க ரெண்டு சமுதாயம் நல்லபடியா போய்க்கு ரெண்டு மதத்தும் நல்லா போய்க்கிருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, ரெண்டு ஊருக்காரங்களும் சேர்ந்து முடிச்சு அதை முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு போய் நவாஸ் கனியை கூட்டு வரான், உள்ளூர்காரங்க வரான், தேவலாம் இந்த முஸ்லீம் இயக்கம் நிறைய வருது. இன்ன வரைக்கும் உள்ளூர்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. உள்ளூர்காரர் ஒண்ணு சேர்ந்தா வேற மாதிரி ஆகி போகும். மைனாரிட்டி பெருசா மெஜாரிட்டி பெருசா நீங்களே சொல்லுங்க. கடுமையான கண்டலாம். எங்க வர்றது தப்பு இல்லைங்க. சைவ அதாவது பிரியாணி விட்டு போய் தின்ன விடுவோம். அதிகாரின் உச்சத்துல ஆனவர் அதிகாரத்துல உச்சத்துல பிரியாணி வச்சு மலையில சாப்பிட்டு விட்டு வேடிக்கை பார்த்தவர் அவர் எதுக்கு திருப்பூரத்துக்கு அவருக்கு நாங்க சம்மந்தம் இருக்கு? அதைத்தான் சொல்லல, நாங்க போட்டோ தப்பு இந்துத்துவாத சொல்லல. திமுக திராவிட மாற்று கட்சி மாத்தி மட்டும் வரப்போகுது. எது ஒரு கட்சிக்கு வரப்போறது கிடையாது, மாற்று மட்டும் வரப்போகுது. நவாஸ் கனி எடுத்தது ராமநாடு மக்கள் ரொம்ப தப்புன்ட்டாங்க.
ஓட்டு போட்டு நான் சொல்ல சிறுபான்மையினர் எங்களுக்கு தேவை, நான் இல்லையே சொல்ல. அதுக்காண்டி ஒரு அடுத்த ஊர்ல வந்துகிட்டு இது அரசியலாக்க பாக்குறது, பிரியாணியை கொண்டு வந்து மலை மிளக வைக்கல எவ்வளவு பெரிய விஷயம், தப்பான விஷயம் வந்து நல்ல விஷயமா வந்து. நான் வந்து பன்னிக்கறியை கொண்டு போய் நான் போய் வச்சு சாப்பிட முடியுமா? இன்ன வரைக்கும் எங்க சன்னதியில வந்து இன்ன வரைக்கும் இந்த மயில் மண்டபம் இதுக்கு இங்கிட்டு வந்து நாங்க வந்து இன்ன வரைக்கும் அசைவ சாப்பாடு நாங்க இன்ன வரைக்கும் போட மாட்டோம். அது நாங்க இன்ன வரைக்கும் திருப்பூர்ல கடைபிடிச்சு வந்துருக்கோம். இதுக்கு இங்கிட்டு தான் சைவ சாப்பாடு போகும். அப்போ நீ வந்து மலை மிளகு ரத்தப்படி கொடுப்போம்னா நாங்க எப்படி ஏத்துக்கிற முடியும் வந்து நாங்களால? இன்ன வரைக்கும் நான் பண்ணிக்கிருக்கோம்ல. நான் வந்து ஒண்ணும் பள்ளிவாசல் வந்து பண்ணிக்கிறத நீ ஏத்துக்கிறீங்களா? நாங்க சொல்லிட்டோம், அதாவது இதெல்லாம் நடந்துச்சாங்க தெரியல, நீ நடக்காம பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல நடந்திருக்கே, போட்டோ அவர் வந்து ட்விட்டர்லயே போட்டிருக்காரு. ஏங்க நான் ஒரு இந்த மண்டத்தை பாருங்க, ஊருக்கு மண்டபம் இருக்குங்க, எல்லாமே கல் தூணாங்க இருக்கேன். எதுவுமே வந்து பள்ளிவாசல் அது இங்க கிடையாது. இது இந்துத்துவ கோயில். அவங்க மாமிசம் பழகி இருக்கான், அவ்வளவுதான். அவங்க வந்து வேற்றுமை நினைக்கல. இது பண்ணாதுன்னு சொன்னா பண்ணாதுன்னு விட்டுருங்க, அவ்வளவுதான். வர சாமி கும்பிட விடாட்டினா நாங்க என்ன செய்யணும்? செவ்வாய்க்கிழமை முருக பக்தர்கள் ஆமா. நாள். நீங்க எப்படி ஆமா, பாக்குறீங்க? செவ்வாய்க்கிழமை முருகனை பார்க்க தான் வந்திருக்கோம். திருப்பரங்குன்ற முருகனை பார்க்க தான் வந்திருக்கோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்லா சாமி கும்பிட்ற நாள், அதனால தான் வந்திருக்கோம். விட மாட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யறது இல்லை, வெளியில் போய் வெயிலில் உட்காந்துட்டு தான் உள்ளே வரணும். இங்க சவாரி வந்தேன் நான். வந்த இடத்துல வந்து நம்ம முருகனை தரிசனம் பண்ணிட்டு போலாம் வந்தேன். இப்படி வந்து நம்ம வணங்குற கடவுளை கும்பிட முடியாம தடுத்தாங்க. இது எந்த விதத்துல நான் ஒன்றும் புரியல எனக்கு. 146 சட்டம் போட்டிருக்காங்களா? 148 மொத்தமாக தான் வரக்கூடாது, தனிப்பட்டு ஒரு ஆளா வரலாம்ல. அதே அலோடு பண்ண மாட்டேன்றாங்க. ஒருத்தர் கூட விட மாட்டாங்க. சிங்கிளா வரக்கூடாது. 140 நாள் கூட்டமா தானே வரக்கூடாது, சிங்கிளா வருது, அதே தடுக்கிறாங்க தெரியல. இது வந்து என்ன தெரியல, ரொம்ப அராஜக ஆட்சி நடக்குது. இந்துக்கள் வந்து இந்துக்களா இருக்க முடியாது பொதுவா. அப்படிதான் போகும் காலப்போக்கில், அப்படிதான் நடக்கும் நினைக்கிறேன். நம்ம அனைவரும் வந்து வேற மாதிரி தான் மாறணும் பொதுவா. அப்படிதான் ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. இது என்ன தெரியல, இந்து நாடா என்னன்னு ஒன்றும் புரியல, எங்களுக்கு புரியல. இதெல்லாம் ரொம்ப அராஜக செயல். ஏற்கனவே வந்து கொரோனா வந்து பாதி அழிஞ்சிச்சு. அடுத்து வந்து அழிவு மிகப்பெரிய அழிவா தான் இருக்கும், சரியான அழிவா இருக்கும். ஆனா கடவுள் வந்து ஏற்கனவே கொரோனா கொண்டு வந்தாப்புல. இந்த மாட்டுக்கறி திங்கிறது, ஆட்டுக்கறி திங்கிறது, மலைக்கு மேல. ஆனா இதை காட்டில அழிவு, பயங்கர அழிவு இருக்கும் தமிழ்நாட்டில். கண்டிப்பா இந்தியாவில அழிவு பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஆன்மீகத்துக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே. அப்போ மிக அழிவுகள் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம். பயங்கரமான அழிவு உண்டாகும் கண்டிப்பா. ஏன்னா கடவுள் இந்த மாதிரி சோதனைகள் கொடுப்பாரு, கடவுள் கண்டிப்பா சோதனைகள் கொடுப்பாரு. இது வந்து ஒரு மத அரசியல் பண்றாங்க. அடுத்த ஓட்டு வங்கி மத அரசியலுக்கு அவங்களுக்காண்டி ஓட்டு வங்கிக்காண்டி ரொம்ப ரொம்ப ஒரு மத அரசியல் ரொம்ப தவறான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தவறு. இப்போ பார்த்தோம்னா நம்ம திருப்பரங்குன்ற மலைக்கு முன்னாடி நிற்கிறோம். இங்கே போலீஸ் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து யாருமே வந்து உள்ளே விட மாட்டுறாங்க போல. ஸோ போலீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல் சேஃப்டியில் நிற்கிறாங்க. எந்த விதமான ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எல்லாம் விட்டுறாங்க. போலீஸ் எல்லாருமே துரத்தி விடுறாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மக்கள் யாருமே உள்ள விட மாட்டுறாங்க. மேம் 2 பேர் தானே மேம் இருக்காங்க? 4 பேர் 2 பேர் தானே இருக்காங்க. 4 பேர் தான் சொல்லுங்க. நீ பார்த்துருப்பீங்க, 2 பேர் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அவங்கள வந்து இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. நீ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. எங்கள் சாமியை கும்பிட்றதுக்கே எங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. உள்ளே போனால் நான் பேசுகிறாங்க, நீ போங்க அப்படின்னு ஒருமையில பேசுகிறாங்க. முருகரோட முதல் வீடே எங்களுக்கு இதுதான். எங்களையே உள்ள சாமி கும்பிட போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. இப்போ திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். கூட்டம் அதிகமாக இல்லை, அங்கங்கே தான் நிற்கிறாங்க. ஆனால் எப்போ இவங்க நீதிபதி உத்தரவு வந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு பெரிய கூட்டம் வரும், கண்டிப்பாக வரும். இப்போ நான் அதை எதிர்பார்த்து தான் நின்றுட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறதா இல்லை, மாற்ற விடவே மாட்டோம். கண்டிப்பாக அது நடக்காது. இது கண்டிப்பாக நானே இல்லை, எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் அந்த மாதிரி மாற்ற விட மாட்டோம். இது எங்களோட குலதெய்வம், எங்களோட குலசாமி. இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து இஸ்லாமியருக்கு விட்டு கொடுக்கறதா இல்லை. அதுதான் விடியல் அரசு. கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும் விடியா அரசு இது அவங்களுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி ஒருமையா போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை வந்து இது சாமி கும்பிடே உள்ள அனுமதி இல்லை அப்படிங்கிற போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. திருப்பரங்குன்ற முருகனுக்கு கரோகரா. நாங்கள் 2 நாள் கடந்த நாள் நாங்கள் 2 நாளாக நியூஸில் பார்த்து தான் இருக்கிறோம். இந்த போன வாரம் வந்து நவாஸ் கனி வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்துக்களுடைய மனசு புண்படுத்தி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், ஆடு வெட்டுறேன், ஆலை வெட்டுவேங்கிறாரு. இந்தியாவில் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறோம். நமக்கு ஒரு இனம் இருக்குது. நாங்கள் எந்த கட்சியும் சாராத இருக்கோம், முருக பக்தர்கள். நாங்கள் முருக பக்தர்கள் மனம் நோந்தனால நான் இன்னைக்கு வந்திருக்கிறோம், திருப்பூரில் வந்திருக்கிறோம். இறைவன்கிட்ட வழி, ஆண்டவங்க நல்ல புத்தி கொடுக்கட்டும். 144 தடையை உடைக்கணும். அதுதான் நம்ம முதலமைச்சருக்கு நான் சொல்றது. 144 தடையை உடைச்சு முருகனுக்கு நல்ல ஒரு இது பண்ணி 30 வருஷத்துக்கு மேல நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த மலை இருக்குது.
1வது படையா அந்த முருகனுக்கு 6 படையில இது ஒரு படை. இந்த படையில இந்த மாதிரி செய்யறது ரொம்ப எங்களுக்கெல்லாம் முருக பக்தரான எங்களுக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப புண்ணாகுது. அது முதலமைச்சர் பார்த்து நல்லா இது பண்ணணும். அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, நல்லா செஞ்சாங்க, கோயில் இதுக்கெல்லாம் நல்லா இவர் சார் ரொம்ப மனசெல்லாம் புண்படுத்துறாரு எங்க பக்தர்களுடைய மனசை. அவர் காதுக்கு போய் இவர் நல்ல வழி எங்களுக்கெல்லாம் இது பண்ணணும். அதனால தெரிவிச்சுக்கிறேன். जय जय काली।
வெற்றிவேல். எல்லாரும் பலகானத்தம் போயிட்டு இருக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு. கோர்ட்ல எல்லாம் இந்த கேடு கெட்ட திமுக ஆட்சி, இந்த கேடு கெட்ட திமுக ஆட்சியில தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா ஒரு தமிழ் கடவுளான முருகனை கும்பிடுற கூட உரிமை இல்ல. ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி கும்பிட வேண்டிய நிலைமையில இந்த தமிழ்நாட்டு இந்து மக்களை வச்சிருக்கிறான் இந்த கேடு கெட்ட ஸ்டாலின். மானங்கெட்ட வாழ்க்கை, மானங்கெட்ட ஆட்சி இது. நாசமா போகணும், நிர்மூலமா போகணும். சந்ததியே பரம்பரையே வீணா போயிரு, வீணா போயிரு. எல்லாம் நாங்க இப்ப மாண்புமிகு நீதிமன்றத்தோடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் அமைதியான முறையில ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக பலகானத்தம் போயிட்டு இருக்கிறோம். ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி கொடுத்த மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு இந்து மக்கள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. மாட்டுக்கறி தின்னா இந்த கொழுப்பெல்லாம் வரும், மாட்டுக்கறி தின்னா இந்த கொழுப்பு வரும். மாட்டை வந்து சாமியா கும்பிடுற நாங்க அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணல. இவ்வளவு நேரம் அடக்கி ஒடுக்கி அனுமதியா அமைதியா இருந்தோம். மாட்டுக்கறி திங்கிறவனுக்கு தான் இந்த கொழுப்பெல்லாம் வரும். அது அவனுக்கு வந்திருக்கு, அது நியாயமான காரணம், நியாயமானதுதான். இந்த இதுலதான் அடிக்கணும். அவன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை மேல வந்து மாட்டுக்கறி தின்ன நவாஸ்கனி அடுத்த முறை நிக்க கூடாது. நின்னா இந்து மக்கள் ஓட்டு எனக்கு வேண்டான்னு தைரியமா சொல்லணும். இப்போ நம்ம பார்த்தா தெரியும், நம்ம இங்க மதுரை மாவட்டத்தில் தான் நம்ம இங்க இருக்கோம். சரியான கூட்டமா இருக்கு. போலீஸ்லாம் குவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக அரசு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி காவல்துறையை வச்சு ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது காவல்துறையா இல்ல தமிழக அரசுக்கு ஏவல் துறையான்னு தெரியல. இதுக்கு நாங்க கோர்ட்ல இந்து முன்னணி சார்பாக நாங்க கோர்ட்ல போட்டதுக்கு இன்னைக்கு இந்து முன்னணிக்கு சரமாரியா வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால கண்டிப்பாக நாங்க சிக்கந்தர் மலையாவது எந்த மலையா இருந்தாலும் உடச்சே தீர்வோம். கண்டிப்பா இது எங்களுக்கு வெற்றி நிச்சயம். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே.